கல்வி அமைச்சின் பாலர் பள்ளிகள் அதிக மாணவர்களை சேர்ப்பதை விட மேம்பட்ட கற்பித்தல் வளங்களை உருவாக்குவதிலேயே அதிக கவனம் செலுத்தும். அத்துடன் அமைச்சின் 5 புதிய பாலர் பள்ளிகள் அடுத்த ஆண்டு திறக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் திரு ஹெங்ஸ்வீகே தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஆண்டில் திறக்கப்படும் கல்வி அமைச்சின் 5 புதிய பாலர் பள்ளிகளில் 540 மாணவர்களுக்கு இடமிருக்கும். குடியமர்வு வட்டாரங்களில் அமையவிருக்கும் அவை மாணவர் பராமரிப்பு சேவைகளையும் கொண்டிருக்கும். அவற்றுள் 4 பாலர் பள்ளிகள் குடியிருப்பு பேட்டைகளில் உள்ள தொடக்க பள்ளி வளாகங்களில் அமைந்திருக்கும். ஜூரோங் வெஸ்ட், பொங்கோல், செல்காம், புக்கிட் பாஞ்சாங் ஆகிய பேட்டைகள் அவை. 5வது பாலர் பள்ளி ஈஷூன் பேட்டையில் அமைப்பது திட்டம். தற்போது இயங்கும் கல்வி அமைச்சின் பாலர் பள்ளிகள் அடுத்த ஆண்டில் 380 மாணவர்களுக்கு இடமளிக்கும். அமைச்சின் பாலர் பள்ளிகள் கற்பித்தலில் புதிய புத்தக அணுகுமுறைகளை சோதனை செய்வதற்கு சிறந்த அடித்தளமாக விளங்குவதாக திரு ஹென் குறிப்பிட்டார். தாஜோங் தொடக்கப் பள்ளியில் இயங்கி வரும் பாலர் பள்ளியை பொதுமக்கள் சென்று பார்க்க இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் சுமார் 50 பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். நடவடிக்கைகள் இருக்குது. அதாவது பிள்ளைங்களுக்கு பாடம் எல்லாமே தமிழில் சொல்லி கொடுக்குறாங்க. ஆசிரியரோட பேசணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாணவர் பதிவுக்கான தகுதி முறை, கட்டணம், பாடத்திட்டம் போன்றவை குறித்து பெற்றோருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அமைச்சின் பாலர் பள்ளிகளில் இருமொழி திறனுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும். தமிழ்ல எப்படில பேசணும் நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். ஸோ தமிழில் பேசி பழகி அது கற்றுக்கிட்டா அதுவும் தமிழ் ஆசிரியர்களாக இருக்காங்க. ஸோ வீட்லேயும் நாங்கள் கொஞ்சம் பேசுகிறோம். பட் பள்ளியிலையும் நல்லா பேசி பழகினா நல்லா இருக்கும் நாங்கள் நினச்சோம். ஆங்கிலத்தோடு தாய்மொழியையும் கற்றுக்கொள்வதில் பிள்ளைகளுக்கு சிறந்த அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்க அமைச்சு விரும்புகிறது. வாழ்நாள் காப்புறுதி மறு ஆய்வு குழு அந்த